ஹே ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க இன்றைக்கி நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு சொல்லி. சம்மர் வெக்கேஷனுக்கு எங்கடா போகலான்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இல்லைனா ஒன் டே ட்ரிப்பாச்சும் போகலாம், எங்கே தான் போகிறதுன்னு யோசிக்கிறீங்களா? ஒன் டே ட்ரிப் போகணுன்னு நினச்சிங்கன்னா த்ரிஷூர் உங்களுக்கு அது கரெக்டான ஸ்பாட்டாக இருக்கும். ஏன்னா த்ரிஷூர்லேருந்து 30 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணிங்கன்னா சாவக்காடுங்கிற பிளேஸில் தான் இந்த ஃபார்ம் வில்லா லொக்கேட் ஆகிருக்கு. ஃபார்ம் வில்லா போகாட்டியும் ஜூ இருக்குது, சாவக்காடு பீச் இருக்குது, மெரைன் அக்வாரியம் இருக்குது, இந்த மாதிரி நிறையவே ஸ்பாட் இருக்குது. மெரைன் வேர்ல்டை பற்றி நான் ஏற்கனவே என்னோடய சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த பிளேஸை பற்றி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். மெரைன் வேர்ல்டு ஃபார்ம் வில்லாவும் ரொம்பவே பக்கத்தில் தான் இருக்குது. அதே மாதிரி மெரைன் வேர்ல்டுக்கிட்டேயும் ஒரு பீச் இருக்குது. இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஃபார்ம் வில்லாவை பற்றி டீட்டெயில்டாக காமிக்கிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபார்ம் வில்லாவில் என்டர் ஆனதுமே லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா டிக்கெட் கவுண்டர் இருக்குது. டிக்கெட் பார்த்திங்கன்னா இங்கே எல்லாத்துக்குமே 150 ரூபா டிக்கெட். கிட்ஸுக்கு 5 வயசுக்கு கீழே இருக்கவங்களுக்கு டிக்கெட்ஸ் ஃப்ரீ. அதே மாதிரி ஒரு ஹைட் லிமிட்ஸ் வச்சுருக்காங்க. அந்த ஹைட் லிமிட்ஸ்க்கு உள்ளே இருக்க குழந்தைங்களுக்கும் டிக்கெட் எடுக்க வேண்டாம். உள்ளே நுழைஞ்சதுமே ஒரு பெரிய கேம்பில் இருந்தது. உள்ளே நுழைஞ்ச உடனே நம்ம கையில் வைக்கல், இலை இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. நம்ம இங்கே இருக்கிற எல்லா அனிமல்ஸையும் ஃபீட் பண்ணலாம். இந்த ஃபார்ம் வில்லாவில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா எல்லா அனிமல்ஸையும் நம்ம ஃபீட் பண்ண முடியும், டச் பண்ண முடியும், ஃபீல் பண்ண முடியும். எல்லாமே இங்கே அலௌடாக இருக்குது. அதனால பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் இந்த இடத்த என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம அதிகமாக கண்ணால் பார்க்காத அந்த ஃபார்ம் அனிமல்ஸ் எல்லாம் இருக்கும்ல, நிறையா அந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி அவங்கள டச் பண்ணலாம், கேரி பண்ணலாம், வேணால் நம்ம தூக்கிக்கலாம் அவங்கள. சில அனிமல்ஸை அவங்க கேரி பண்ண அலோட் பண்ணுறாங்க. அந்த அனிமல்ஸ் எல்லாம் நம்ம கேரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி சில பேர்ட்ஸ் எல்லாம், ஹென்னு, டக்கெல்லாம் இது சும்மாவே இந்த மாதிரி கீழே இப்படி நடமாட விட்டுருக்காங்க. அந்த நடமாடுற பேர்ட்ஸையும் நம்ம ஃபீட் பண்ண விடுறாங்க. எந்தெந்த பேர்ட்ஸ் எந்தெந்த அனிமல்ஸ்க்கு என்னென்ன ஃபுட்டோ அவங்க அதை வச்சு நம்ம கையில் கொடுத்து ஃபீட் பண்ண சொல்கிறாங்க, அதை தூக்க சொல்கிறாங்க. இதெல்லாம் ரொம்பவே நல்ல விஷயம் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும். ஒரு சின்ன ட்ராபேக் என்னென்னா, சின்னதில் ரொம்ப பெரியவே ட்ராபேக் என்னென்னா, ரொம்ப ஆஃப்டர்நூன் டைமில் இந்த சம்மர் டைமில் போகாதீங்க. ஏன்னா நம்ம அனிமல்ஸை என்ஜாய் பண்ண முடியல, ரொம்ப ஹாட்டாக இருக்குது. ஒரு 3 o'clock 4 o'clock மேலே போனீங்கன்னா ஒரு அளவுக்கு வெயில் கம்மியாயிடுச்சுன்னா உங்களுக்கு இன்னும் அந்த இடத்த என்ஜாய் பண்ண முடியும்னு எனக்கு தோணுது. ஏன்னா நாங்கள் ரொம்ப வெயிலில் போய் ரொம்பவே குழந்தைங்கள வச்சு கஷ்டப்பட்டுட்டோம். அது ரொம்ப நமக்கு ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சு, ரொம்ப ஸ்வெட்டாகி அது மாதிரி ரொம்ப டயர்ட் ஆக்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நம்ம அந்த ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ண முடியாத மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சமாக ஒரு 3 o'clock 3:30க்கு மேலே போனீங்கன்னா ஒரு 7 o'clock வரைக்கும் அது ஓப்பனில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஃப்ரீயாக அனிமல்ஸை நம்மளுக்கு டச் பண்ணுற மாதிரி விட்டுருக்காங்க. அதுவும் சேஃபான அனிமல்ஸ் தான் எல்லாமே. கொஞ்சம் சேஃப் இல்லாததெல்லாம் அவங்க லாக் பண்ணி செக்யூராக வச்சுருக்காங்க. அதெல்லாம் நம்மளை டச் பண்ண விடுறதில்ல. அதே மாதிரி அவங்கள வெளியவும் எடுக்கிறதில்ல.
உங்கள் கிட்ஸ்க்கு அனிமல்ஸ் ரொம்ப பிடிக்குன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்க. அவங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டு கிட்ஸு ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் பேராக இந்த கேஜ்குள்ளே விடுறாங்க. இந்த பேர்ட்ஸ் கேஜ்குள்ளே கேரட், குக்கும்பர் இந்த மாதிரி ஐட்டம்லாம் கொடுத்து உள்ளே போய் ஃபீட் பண்ண சொல்கிறாங்க. அந்த பேர்ட்ஸும் நம்மளோட தலை மேலே, ஷோல்டர்ஸில் இப்படியெல்லாம் வந்து உட்காந்து அழகாக சாப்பிட்டுட்டு போகுது. உங்களுக்கு பயம் இல்லைன்னா நீங்கள் உள்ளே போகலாம். பயம் இருந்து வெளியே இருந்து என்ஜாய் பண்ணலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு ஃபார்ம் வில்லா விசிட் பண்ணலான்னு தோணியிருக்கும். சீக்கிரமாக இந்த சம்மர் வெக்கேஷனை ஃபார்ம் வில்லாவில் போய் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸோடு பார்க்கலாம். அதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Until then, thanks for watching.